திருச்சிற்றம்பலம். வெற்றி நிச்சயம் என்கின்ற உறுதியோடும் உணர்வால் இணைவோம் என்கின்ற சிந்தனையோடும் உங்களில் ஒருவன். தொடர்ந்து நம்மளோட சேனலில் மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி எப்படி போகிறது, அதற்கு தடையாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரைக்கும் என்னென்ன சக்கரங்கள்லாம் இருக்குது, அந்த சக்கரத்திற்குண்டான தெய்வங்கள் யார், அவங்க என்னென்ன தொழிலை செய்கிறாங்க அப்படின்றதையெல்லாம் இதுக்கு முன்னாடி நாம் பார்த்தோம். விசுத்தி வரையும் நாம் பார்த்து முடிச்சிருக்கோம். யாரெல்லாம் பார்க்காம இருக்கீங்களோ அதை போயிட்டு ஒரு முறை பார்த்துட்டு வந்துடுங்க. அதே மாதிரி மரணமில்லா பெருநிலையை நோக்கி போகணும்னு நினைக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் சொல்லக்கூடிய கருத்துக்களில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக நாம் அதை பற்றி ஒரு சத்விசாரம் இன்னொரு நாள் செய்வோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஆஞ்ஞை சக்கரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மற்ற சக்கரங்களை சரி செய்வதற்கோ தடைகளை நீக்குவதற்கோ முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு சக்கரத்தை சரி பண்ணிங்கன்னா மற்ற எல்லாமே சரியாயிடும் அப்படின்றது தான் உண்மை. அந்த அளவுக்கு ஒரு பெருமைக்குரிய சக்கரம் தான் ஆஞ்ஞை என்கின்ற புருவ சக்கரம். சரிங்களா? அப்போது ஆஞ்ஞை சக்கரத்தினுடைய இறைவன் யாருன்னு பார்க்கும்போது சதாசிவம், மனோன்மணி, இவங்க ரெண்டு பேரும் தான். இவங்க அருள் புரியும் தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது மற்ற 4 தொழிலும் நமக்கு தடையாக இருந்து மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி செல்லக்கூடிய பாதையில் தடையாக நமக்கு இருக்கின்றது. ஆனால் ஆஞ்ஞை சக்கரத்தில் இருக்கக்கூடிய சதாசிவமும் மனோன்மணியும் அருளும் தொழிலை செய்து கொண்டு நாம் அந்த தடைகளில் இருந்து வெளியே வர்றதுக்கான உதவிகளை நமக்கு செய்கின்றார்கள். அப்போது சதாசிவமும் மனோன்மணியும் நம்முடைய ஆஞ்ஞை சக்கரத்தில் இருந்து கொண்டு மற்ற எல்லா சக்கரங்களையும் கட்டுப்படுத்துகின்றார்கள் அப்படின்றது தான் உண்மை. இதை அறிவியலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பிட்யூட்டரி கிளாண்ட் அது மீதி இருக்கிற எல்லா கிளாண்டுக்கும் மாஸ்டராக இருந்து மற்ற எல்லா கிளாண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது உண்மை. அதே மாதிரி தான் சதாசிவமும் மற்ற எல்லா ஆதாரங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய அருள் புரியும் தொழிலை மனோன்மணி தாயோடு சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். அப்போது சன்மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சன்மார்க்க வாழ்வு கண்டத்துக்கு மேலே தான் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கார். அப்போது இதிலேருந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் தெளிவுபடுதுன்னு சொன்னால், நம்ம ஆஞ்ஞை சக்கரத்தில் நம்மளுடைய கவனத்தை செலுத்தி நம்ம பயிற்சிகளை செய்யும் பொழுது மீதி இருக்கக்கூடிய சக்கரங்கள் தானாகவே தங்களின் தடைகளை விலக்கி கொண்டு நாம் மேல்நிலையை நோக்கி செல்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயம் செய்யும் அப்படின்றது தான் உண்மை. அப்போது சதாசிவ நிலையை யார் யாரெல்லாம் அடைவார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஜீவசமாதி அடைந்தவர்கள், சித்தர் பெருமக்கள், மகான்கள், இவங்க எல்லாருமே சதாசிவ நிலையில் இருப்பவர்கள். உதாரணத்திற்கு திருமூல பெருமான் சதாசிவ மூர்த்தியை தன்னுடைய குருவாகவும் இறைவனாகவும் வைத்து கொண்டிருக்கின்றார் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். அப்போது சித்தர் பெருமக்கள் எல்லோருமே சதாசிவ நிலையில் இருப்பவர்கள். உங்களுக்கு குறைந்தபட்ச முக்தி, அதாவது இந்த தேகத்தை விட்டு உங்களுடைய உயிரை நீங்களே பிரித்து கொள்ளக்கூடிய குறைந்தபட்ச முக்தி, ஜஸ்ட் பாஸ்னு சொல்லுவோம், அந்த முக்தி உங்களுக்கு சதாசிவ நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது தான் கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை. அதனால் இதையும் தாண்டி நாம் மேற்கொண்டு மேல் நோக்கி போகும்போது தான் நம்மளுடைய சகஸ்ரார சக்கரம் இருக்கக்கூடிய இடத்துல இறைவன் ஆதிசிவமாகவும் ஆதிசக்தியாகவும் இருக்கின்றார். அப்போது சதாசிவம் தான் நம்ம உடம்புக்குள்ளே இருந்து நமக்கு அருள் புரியும் தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்றது இன்னைக்கு நமக்கு தெளிவாக புரியுது.
அதனால் சதாசிவனை நாம் தினமும் வேண்டிக் கொள்வோம். தியானம் செய்யும்போதும் எல்லோருமே நம்மளுடைய புருவ மத்தியை தான் கவனிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே தான் ஜோதி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்மளுடைய புருவ மத்தியில் நாம் கவனத்தை செலுத்தும் பொழுது நமக்கு கீழே இருக்கக்கூடிய சக்கரங்கள் அனைத்தும் சீராக தங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். நமக்கு எந்த ஒரு தடையும் அந்த சக்கரங்களால் ஏற்படாது. அவைகள் தங்களுடைய வேலையை சரியாக பார்த்து கொண்டிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன தொந்தரவு இருந்தாலும் சரி, இல்லை நான் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு பிரச்சனையே இல்லைனாலும் சரி, தினமும் ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷத்தை ஒதுக்கி உங்களுடைய புருவ மத்தியில் கவனத்தை செலுத்துங்கள். அது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எப்படினாலும் நம்மளுடைய நெற்றிக்கண்ணை திறந்திருக்கணும். அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய மற்ற சக்கரங்களால் வரக்கூடிய உணர்வு, சொத்து, பாசம் இதிலிருந்தெல்லாம் வெளிப்படுறதுக்கு நமக்கு ஆஞ்சை சக்கரத்தில் இருக்கக்கூடிய சதாசிவமும் மனோன்மணி தாயும் அருள் புரிவார்கள் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மற்ற எல்லா சக்கரங்களிலும் கவனம் செலுத்துவதை நிறுத்திவிடுங்கள். சரிங்களா? ஏன்னா நீங்கள் குண்டலினி பயிற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்ப கட்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி போகிறதுக்கு நமக்கான நேரமும் நிறையா ஆகும், காலமும் நிறையா இருக்கும். அதனால் நாம் கயிறால் தண்ணியை சேர்ந்துறதை விட்டுட்டு ஒரே ஒரு சுவிட்சை போட்டு மோட்டர்லேருந்து தண்ணியை இருக்கிறது தான் ஆஞ்சநேய சக்கரத்தில் இருக்கக்கூடிய சக்தி. அதனால் சதாசிவனையும் மனோன்மணி தாயையும் நாம் வணங்கி அவர்களிடமிருந்து அருளை பெற்று மற்ற சக்கரங்களால் வரக்கூடிய ஆசை, கோபம், உணர்வு, பாசம் இவை எல்லாவற்றையும் விலக்கி மரணமில்லா பெருவாழ்விற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய முதல் ஜீவசமாதி அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் எல்லோரும் உறுதி செய்வோம் அப்படின்ற உறுதியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.